கடந்த சில வருஷமா பார்க்காத தோல்வி இல்லை. ஆனாலும் சூர்யா மாதிரி மீண்டு வந்து ஜெயிச்சு காட்டுறவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? நடிப்பு, ஆக்ஷன், ரொமான்ஸ், சென்டிமெண்ட், வித்தியாசமான முயற்சி, எஜுகேட்டிங் பீப்புள், இவர் தொடாத இடமே இல்லைங்க. ஒட்டுமொத்த திறமையோட ஒரு நடிகரா, நல்ல மனிதரா, தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் தான் சூர்யா. சூர்யா சினிமாவுக்கு வந்த புதுசுல சிவகுமார் பையன் அப்படிங்கிறத வச்சுதான் எல்லாத்துக்கும் பரிச்சயமானாரு. ஆனா அந்த அடையாளத்தால தான் நம்ம அப்படிங்கறத அவர் நம்பல. அப்பா ஒரு பிரபல நடிகர், அவரோட சிபாரிசுல எல்லாம் வந்துரும் அப்படின்னு இல்லாம தன்னோட உழைப்பையும் தன்னோட திறமையும் மட்டுமே நம்பினவர் தான் சூர்யா. எல்லாத்தோட ஏச்சு பேச்சுக்கள் எல்லாத்தையுமே காதல கேட்காம, அதெல்லாம் ஒரு பொருட்டை மதிக்காம தன்னோட முயற்சியில முழு ஈடுபாட்டை காட்டினவர் தான் சூர்யா. ஆரம்பத்துல நிறைய தோல்விகளை சந்திச்சாலும் 2001 இருந்து 2010 வரைக்கும் தமிழ் சினிமால அவரோட எழுச்சி யாருனாலும் மறக்க முடியாதது. நந்தா படம் வந்ததுக்கு அப்புறமேலு சூர்யாவோட கதாபாத்திரத்தோட தேர்வுகள் அவரோட அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்புகளா அமைஞ்சது. அதுக்கப்புறம் கஜினி, அதுதான் சூர்யாவோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பம். சிங்கம் படம் வந்ததுக்கு அப்புறமேலு சூர்யா ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மாறினாரு. அந்த படத்துல அவரோட நடிப்பு, அவரோட ஆக்ஷன் எல்லாம் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலம் அடைஞ்சது. சூர்யாவோட நடிப்பு திறமையும் அவர் எவ்வளவு ஈடுபாட்டோட ஒரு கதாபாத்திரத்தை கையாளுறாரு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இன்னும் நிறைய படங்கள் இருக்கு. அயன், முக்கியமா வாரணமாயிரம் படத்தை இப்ப வரைக்கும் ரசிகர்களால மறக்க முடியாது. இப்படி தொடர்ந்து ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருந்த சூர்யாவுக்கு மீண்டும் தோல்வி நேரம் வர ஆரம்பிச்சது. ஆனா அது அவர் எதையுமே பொருட்படுத்தல. கதை தேர்வுகள்ல சொதப்பல்கள் இருந்தது. தியேட்டர்ல அவரோட படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையல அப்படிங்கறத ரொம்ப நாள ஏக்கமா மாறிடுச்சு. ஆனா சூர்யா எதையும் விட்டு கொடுக்கல. அவரோட முயற்சிய இன்னும் மேலோக்கிட்டு தான் போயிருக்காரு. அதற்கு சான்றாதான் சூரரை போற்று தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாட்டினாலும் அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவமான படமா மாறிச்சு. ஜெய்பீம்ல சூர்யா பண்ண கேரக்டர் எந்த ஒரு பெரிய நடிகரும் அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட அவரோட ரசிகர்கள் சூர்யாவை தியேட்டர்ல கொண்டாடணும்னு ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் டீனியா ரெட்ரோ படத்தோட வெற்றி அமையும்னு நம்பலாம். சூர்யாக்காக கார்த்திக் சுப்பராஜ் கண்டிப்பா மெனக்கெட்டு அவரோட ரசிகர்களின் ஆசையை பூர்த்தி செய்வாருன்னு நம்பலாம். சூர்யாவோட வாழ்க்கையே ஒரு பெரிய பயணம் தான். வெற்றி, தோல்வி அப்படின்னு எது இருந்தாலும் சூர்யா எப்போதும் கஷ்டத்தை தாண்டி வெற்றிக்கான பாதையை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம வாழ்க்கையிலையும் இதெல்லாம் எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். சூர்யாக்காக உங்களோட வாழ்த்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.